அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் அவருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் தொண்டர்கள் திரண்டெழுந்தனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குரல் கொடுத்தார். இவரது கருத்து அதிமுகவில் மற்றொரு பிரளயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் நேற்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். கம்பத்தில் சுற்றுப்பயணம் செய்தபோது இபிஎஸ்ஸின் வாகனத்தை ஓபிஎஸ்ஸின் பெண் ஆதரவாளர்கள் முற்றுகையிட பிரிந்தவர்கள் அனைவரையும் கட்சியில் சேர்க்க வலியுறுத்தினர். சங்கராபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டனர். கையில் பேனர்களுடன் அவர்கள் முழக்கமிட்டனர். நிபந்தனைகளும் கிடையாது, கட்சி ஒன்றிணையணும், அதுக்கு நாங்க இருக்கிறோம். ஐயா ஓபிஎஸ் அப்படிதான் இருக்கிறாரு, இன்னைக்கு செங்கோட்டையன் அப்படித்தான் பேசிக்கிறாரு. அவர் வழியில் இருக்கிற எல்லாரும் நாங்க கட்சி ஒன்றிணையணும். சங்கராபுரத்தை தொடர்ந்து போடி அரசு பொறியியல் கல்லூரி அருகே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இபிஎஸ்ஸின் வாகனத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. அதிமுகவில் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென போடி போஜன் பார்க் பகுதியில் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி முழக்கமிட்டனர். மேலும் இபிஎஸ்க்கு எதிராக ஆண்டிபட்டி பேருந்து நிலையம், எம்ஜிஆர் சிலை, வைகை அணை சாலை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் சின்னாளப்பட்டியில் அவருக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் போடியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்ட போது ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏந்தி நின்றனர்.